ஈராயிரம் ஆண்டுகளான பாரம்பரியத்தையும் வரலாறுகளையும் வியப்புமிக்க கட்டடக்கலையையும் சிறப்புமிக்க கலைநயங்களையும் போற்றுதற்குரிய கலாச்சாரத்தையும் கொண்டு விளங்குகின்றது. இத்தகைய சிறப்புமிக்க வத்திக்கானில் புனித பேதுருவின் வழித்தோன்றலான திருத்தந்தை வாழ்ந்து வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இத்தகைய திருத்தந்தையின் செயல்பாடுகள், வார்த்தைகள், அவரை சுற்றிய நிகழ்வுகள் அனைத்தும் உலக மக்களால் வியந்து கவனிக்கப்படுகின்ற ஒன்று. இவ்வாறாக அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளில் சிலவற்றை வரிசைப்படுத்தி வாரம் ஒரு முறை உங்களுக்காக வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் புதிய கர்தினால்களுக்கு திருத்தந்தையின் அறிவுரை, காரித்தாஸ் அமைப்புக்கான புதிய செயலி, இசை வழியே இறையாட்சி பணி செய்யும் பாடகி, வத்திக்கானை வந்தடைந்த கிறிஸ்துமஸ் மரம் என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 13 புதிய கர்தினால்களை நியமித்தார். தொற்று நோய் காரணமாக இந்த விழாவானது குறைந்த கூட்டத்துடனே நடைபெற்றது. அது குறித்த மேலும் தகவல்கள் காணொளியாக உங்கள் பார்வைக்கு. புனித பேதுரு பசிலிக்கா 13 புதிய கர்தினால்களின் பதவியேற்பிற்காக விரிவாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் பசிலிக்காவுக்குள் மிகச் சிலரே அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் உடல் ரீதியான இடைவெளி கடைபிடித்தும் கலந்து கொண்டனர். புதிய கார்டினால்கள் சார்பாக கர்தினால் மேரியோ கிரெட்ச் அவர்கள் திருத்தந்தைக்கு வாழ்த்து தெரிவித்தார். தனது சிந்தனை பகிர்வின் போது தற்போதைய சூழலில் திரு அவையின் பங்கு பற்றி பேசினார். திரு அவையும் உலகமும் கடந்து வரும் இத்தகைய சூழ்நிலைகள் நமக்கு சவால் விடுகின்றன. மேலும் நமது வாழ்க்கை முறைகள், நமது உறவுகள், நமது சமூகத்தின் கட்டமைப்பு போன்றவைகளை மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது. ரோமை நகருக்கு வர முடியாத கர்தினால்கள் பங்கேற்கும் விதமாக ஜூம் செயலி வழியாக இணைய வழி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் புதிய கர்தினால்களில் புருனேயின் முதன்மை குரு கொர்னலியஸ் சிம் மற்றும் பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஜோஸ் அட்வின்குலா ஆகிய இருவரும் கோவிட்-19 அரசு தடைகள் காரணமாக ரோமை வர இயலவில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு சுருக்கமான ஆனால் மிகவும் எளிமையான சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். புதிய கர்தினால்களுக்குரிய தொப்பியையும் மோதிரத்தையும் வழங்கிய திருத்தந்தை, இந்த உயர் பதவியானது அவர்களின் தலையில் செருக்கை ஏற்றினால் சேவை பாதையிலிருந்து விலகிச் செல்ல நேரிடும் என்று எச்சரித்தார். கர்தினால்கள் அணியும் தொப்பியின் நிறம் சிகப்பாக இருப்பது இவ்வுலகின் மதிப்பு மிக்க தன்மையை குறிப்பிட அல்ல, மாறாக அது இரத்தத்தின் நிறம். நாம் அனைவரும் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினாலும் நம் உள்ளங்கள் கிறிஸ்துவின் பாதையை விட்டு விலகிச் செல்லும் ஆபத்து உள்ளது. புதிய கர்தினால்களுக்கு பைரோட்டாவையும் மோதிரத்தையும் அணிவிக்க வேண்டிய சடங்கு நடைபெற்ற போது புதிய கர்தினால்கள் ஒவ்வொருவராக வந்து பெற்று சென்றனர். அவர்களில் வில்டன் கிரகோரி அவர்கள் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க கர்தினாலாக வரலாற்றில் இடம் பிடித்தார். ருவாண்டாவின் முதல் கர்தினால் ஆண்டைன் கம்பாண்டா அவர்கள் புதிய கர்தினால்களில் இளையவர் ஆவார். பைரேட்டா மற்றும் மோதிரத்தை கொடுத்த போது திருத்தந்தை இந்த கர்தினாலிடம் ஏதோ கிசுகிசுத்தார். இவர் திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கூட்டத்தில் வாக்களிக்க முடியாது. மேலும் அவர் கியூரியாவிலும் பொறுப்புகளை பெறமாட்டார் என்பதால் இவருக்கு கௌரவமான பதவியாக இது இருக்கும். தொற்றுநோய் சூழல் காரணமாக புதிய கர்தினால்கள் பதவியேற்பு சடங்கில் கலந்து கொண்ட சக கர்தினால்களை கட்டிப்பிடிக்க அனுமதிக்கப்படவில்லை. பாரம்பரிய முறைப்படி திருத்தந்தை அவர்கள் புதிய கர்தினால்களுடன் மாண்புடன் ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களை சந்தித்தார். பின்பு அவரோடு இணைந்து சால்வே ரெஜினா பாடலை பாடினர். பின்பு அங்கிருந்து விடைபெற்று சென்றனர்.
புதிய கர்தினால்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சவால்களை எதிர்கொள்ள 2 முக்கிய தீர்வுகளை வழங்கினார். அது என்னவென்று அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதிய கர்தினால்களுடன் இணைந்து திருவருகை கால உடையணிந்து திருப்பலி நிறைவேற்றினார். ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய நிலையில் தொற்றுநோய் சூழல் அதை சற்று தடுத்திருந்தது. மொத்த பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை 200ஐ தாண்டவில்லை. கடவுள் நமக்கு வெகு நெருக்கமாக உள்ளார் என்பதை உணர்ந்தவர்களாக விழிப்புடன் நாம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறையுரை ஆற்றினார். விண்ணுலகை நோக்கிய நம் வாழ்வில் மண்ணுலக சுகங்களும் பெருமையும் அவசியமற்றவை. ஏனெனில் அவை ஒரு நாள் மறைந்து போகும். கடவுளுக்கு மிக நெருக்கமாக வருவதுடன் நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு சேவையாற்றுபவர்களாகவும் செயல்பட வேண்டும். மேலும் நம்மிடையே குடிக்கொள்ளும் நோக்கத்தில் வானிலிருந்து இறங்கி வந்த இறைவனின் நெருக்கத்தை அதிகமாக உணரும் காலம் இந்த திருவருகை காலம் என்பதையும் தன் மறையுரையில் நினைவூட்டினார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். நமது அருகில் வரும்படி கடவுளிடம் நாம் விண்ணப்பித்தோம் என்றால் அவர் உதவியோடு விழிப்பாயிருக்க நாம் பயிற்சி பெறுவோம். பல ஆயிரம் விஷயங்களால் நம் கவனம் சிதறி கடவுளை மறந்திருக்கும் வாழ்வில் விழிப்புடன் செயல்பட வேண்டியது மிக முக்கியம். நம்பிக்கையின் முதல் படி என்பது இறைவன் நமக்கு தேவை என்பதையும் அவர் நமக்கு அருகில் இருக்க வேண்டிய தேவையையும் உணர்ந்து கொள்வது என்பதையும் எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதுவே இத்திருவழிபாட்டு ஆண்டின் திருவருகை காலம் தரும் முதல் செய்தி என்றும் கூறி நிறைவு செய்தார். முகக்கவசம், தனிநபர் இடைவெளி என நிறைய கட்டுப்பாடுகளுடன் இந்நிகழ்வு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கருக்கலைப்புக்கு எதிராக போராடும் பெண்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது ஆதரவினை தெரிவித்துள்ளார். அது குறித்த மேலும் விரிவான தகவல்கள் இதோ உங்களுக்காக. அர்ஜென்டினா நாட்டில் கருக்கலைப்பை சட்டமாக்கும் முயற்சிகளை எதிர்த்து போராடி வரும் முஜஸ் தே லாஸ் விலா என்ற பெண்கள் அமைப்பிற்கு தன் நன்றியையும் ஜெபங்களையும் தெரிவித்து திருத்தந்தை மடல் ஒன்றை அனுப்பியுள்ளார். இன்னும் பிறக்காத குழந்தைகள் சார்பாக 2018ஆம் ஆண்டு முதல் போராடி வரும் இவ்வமைப்பினரின் ஒருங்கிணைப்பாளர் விக்டோரியா அவர்களுக்கு தன் கைப்பட எழுதிய இம்மடலை திருத்தந்தை அனுப்பியுள்ளார். கிராமத்து பெண்கள் என்று பொருள்படும் முஜஸ் தே லாஸ் விலா என்ற அமைப்பினர் கருக்கலைப்பு சட்டமாக்கப்படும் முயற்சிகள் அந்நாட்டில் அண்மையில் துவங்கியதை அடுத்து திருத்தந்தைக்கு எழுதியிருந்த மடலுக்கு திருத்தந்தை தன் பதிலை வழங்கியுள்ளார். அர்ஜென்டினா நாட்டில் வளர் இளம் பருவ பெண்கள் பல்வேறு விரும்பத்தகாத சூழல்களில் கருவுறுவதை சுட்டிக்காட்டி அவர்கள் நலனுக்காக இந்த சட்டம் வகுக்கப்படுகின்றது என்று அரசியல்வாதிகள் பேசி வருவதை இவ்வமைப்பினர் திருத்தந்தைக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். கருக்கலைப்பு பிரச்சனை ஒரு மத பிரச்சனை அல்ல. மத காரணங்களுக்காக கருக்கலைப்பை நாம் எதிர்க்கவில்லை. இது ஒரு மனித பிரச்சனை. இது கவனிக்கப்பட வேண்டும். கருக்கலைப்பை சட்டமாக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் 20ஆம் தேதி அர்ஜென்டினா ஆயர் பேரவை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் மனித உயிரை அனைத்து நிலைகளிலும் குறிப்பாக கருவில் பாதுகாப்பது ஒன்றே நம் குடும்பங்களையும் சமுதாயத்தையும் காக்கும் என்றும் கூறியுள்ளனர். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு மனித வாழ்க்கையை அகற்றுவதா என்பதையும் ஒரு பிரச்சனையை தீர்க்க ஒரு ஹிட்மேனை நியமிப்பதா என்பதையும் கருத்தில் கொண்டு திருத்தந்தை அவர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முன்மொழிகிறார் என்பது கவனிக்கத்தக்கது. அல்பானோ மறைமாவட்டத்தில் தனது பதவி காலத்தை நிறைவு செய்யும் கர்தினால் மார்செல்லோ அவர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முக்கிய பொறுப்பு ஒன்றை அளித்துள்ளார். அது குறித்த மேலும் தகவல்கள் இதோ உங்கள் பார்வைக்கு. 72 வயதாகும் மார்செல்லோ அவர்கள் அல்பானோ மறைமாவட்டத்தில் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்ய தயாராகி கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை மிக பெரிய பொறுப்புகளை கொண்ட அலுவலகங்களில் ஒன்றிற்கு பொறுப்பேற்க அனுமதித்துள்ளார். புனிதர் மற்றும் அருளாளர்களாக உயர்த்தப்படும் வழிமுறைகளை ஒருங்கிணைக்கும் பேராயத்தின் தலைவராக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது மீண்டும் தொடங்குவது போன்றது. புனித 23ஆம் ஜான் மற்றும் புனித யோசேப்பு சொன்னது போல நானும் சொல்லுவேன்,
கழுதையை வேறு எங்கோ நகர்த்துகிறேன், ஆனால் அது வேறு திசையில் அழைத்து செல்கிறது. E allora mi sono potuto acquietare pian piano. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை முக்கிய பொறுப்புகளில் அமர்த்துவது இது முதல் முறை அல்ல. இவர் 7 ஆண்டுகளாக கர்தினால்கள் குழுவின் செயலாளராகவும் இருந்து வருகிறார். திரு அவை மக்களுடன் தொடர்பு கொள்ள மறந்துவிட்டால் நற்செய்தி யாருக்கு அறிவிக்கப்படும்? உண்மை என்னவென்றால் இவர் மக்களுடன் இருப்பதை விரும்புகிறார். மேலும் இவரது பிறந்த இடத்தை இவர் மறக்கவில்லை. Celebrai l'ultima volta che celebrai e dissi. கடைசியாக நான் அங்கு திருப்பலி நிறைவேற்றினேன். அப்பொழுது என்னை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி அவர்களிடம் கேட்டேன். இறைவன் நம்மை நேசிக்கிறார், மற்றவைகளை மறந்து விடுங்கள் என்று கூறினேன். பல ஆண்டுகளாக இதைத்தான் நான் சொல்ல முயற்சித்தேன். பலர் அதை புரிந்து கொண்டதை காணும்போது நெகிழ்ந்து போனேன். Vedere che molti questo l'hanno capito, lo vedo per esempio anche nel rapporto con la gente. இவர் தலைவராக நியமிக்கப்பட்ட பின் முதல் அருளாளராக கார்லோ அக்யூட்டிஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டார். வயதான துறவியை சுமந்து செல்லும் ஒரு இளம் துறவியை காட்டி திருத்தந்தை 2018ஆம் ஆண்டு இளைஞர்களுக்கு வழங்கிய இந்த அடையாளத்தை இவர் நினைவு கூர்ந்தார். முதியவர்களின் கனவுகளையும் நம்பிக்கையும் சுமக்கும் பொறுப்பு இளையோர்களே உங்களுடையது என திருத்தந்தை கூறியுள்ளார். நான் ஒரு மூத்தவன், ஆனால் பெரியவன் அல்ல. திருத்தந்தையிடம் என்னால் முடியாது என சொல்ல முடியவில்லை என்று கூறி இந்த புதிய பொறுப்பை இவர் ஏற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறையியலுக்கான நோபல் பரிசு என அழைக்கப்படும் ராட்சிங்கர் விருதை இந்த ஆண்டு பெண் ஒருவர் பெற்றுள்ளார். அவர் யார் என்று அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். கொரோனா வைரஸானது ராட்சிங்கர் விருதை தனிப்பட்ட முறையில் திருத்தந்தை வழங்குவதை தடுத்தது. ஆனால் விருது பெறுவதன் முக்கியத்துவத்தையும் மரியாதையையும் எந்த வகையிலும் அது குறைக்கவில்லை. நான் ஆஸ்திரேலியால லாக்டவுன்ல இருந்த நேரத்தில் ராட்சிங்கர் விருது பற்றிய செய்தியை மின்னஞ்சல் மூலம் பெற்றேன். எனவே மிகவும் கடினமான நேரத்தில் சிறந்த ஆறுதலாக இருந்தது. 2 வெற்றியாளர்களில் ஒருவரான ட்ரேசி அவர்கள் இறையியல் மற்றும் கலாச்சாரத்தில் ஒரு நிபுணராக திகழ்கிறார். மேலும் இறையியலுக்கான நோபல் பரிசு என்று அடிக்கடி கூறப்படுகிற விருதை பெற்ற ஓஷினியாவின் 3வது பெண்மணியும் இவராவார். நமது ஆயர்களில் பெரும்பாலானவர்கள் குருமடங்களில் நுழைவதற்கு முன்பு பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகம் கல்வி சார்ந்த பெண்களால் சூழப்பட்டிருக்கிறது. பெண்கள் இவர்களுடைய வகுப்பு தோழர்களாகவும் பல்கலைக்கழக பேராசிரியர்களாகவும் உள்ளனர். ஆராய்ச்சிக்கான இவரது ஆர்வம் முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் பிடித்த தலைப்புகளில் ஒன்றான கிறிஸ்தவ மனித நேயத்தின் ஆழமான பகுப்பாய்விற்கு இவரை கொண்டு சென்றது. ராட்சிங்கரின் எந்த படைப்புகளை இவர் பொதுமக்களுக்கு பரிந்துரைப்பார் என்பதில் அவருக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. ஜோசப் ராட்சிங்கரின் எந்த ஒரு புத்தகத்தை மக்கள் படிக்க பரிந்துரைக்கிறேன் என்று என்னிடம் கேட்கப்பட்டால் நான் நாசரேத்து இயேசுவின் புத்தகங்களை காட்டுவேன். விவிலிய வார்த்தைகளில் கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்த அவரது வர்ணனை சிறப்பானது. குறிப்பாக தத்துவ மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தால் அவருடைய இன்ட்ரடக்ஷன் டு கிறிஸ்டியானிட்டி என்ற நூலை நான் பரிந்துரைப்பேன். துரதிருஷ்டவசமாக கொரோனா வைரஸ் காரணமாக ட்ரேசி அவர்களால் இந்த விருதை பெற ரோமை செல்ல முடியவில்லை. அடுத்த ஆண்டு செல்ல முடியும் என்று இவர் நம்புகிறார். அப்போது தனிப்பட்ட முறையில் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்க முடியும் என்பது இவரது நம்பிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. லாக்டவுன் காலத்தில் பலரும் பல பணிகளில் கவனம் செலுத்தி இருந்த வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முக்கிய பணியை கையில் எடுத்து இப்போது அதை வெற்றிகரமாக வெளியிட்டுள்ளார். ஆம், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதிய புத்தகம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துமஸ் நெருங்கும் வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் புதிய புத்தகமானது புத்தக கடை அலமாரிகளை சென்றடைந்துள்ளது. பிரிட்டிஷ் பத்திரிகையாளர்
ஆஸ்டின் ஐவரேயின் கடுமையான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இது ஊரடங்கு காலத்தில் எழுதப்பட்டது. மனித குலத்தின் எதிர்காலம், எதிர்கொள்ளும் தொற்று நோய் மற்றும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை போன்றவை ஒரு நம்பிக்கையான நிலைப்பாட்டை தருகிறது. லெட் அஸ் ட்ரீம் என்ற தலைப்பில் அந்த நூலானது வெளிவந்துள்ளது. திருத்தந்தை கனவு காணும் வழிமுறையை பயன்படுத்தினார். தூய ஆவியானவர் நமக்கு வழங்கும் புதிய சாத்தியக்கூறுகளை சிந்திக்க இந்த கனவு ஒரு வழியாகும். இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு பணியின் உறுதிப்பாடாக இருக்கலாம். இதயத்தை தொடுவதற்கு கடவுள் பயன்படுத்தும் ஒரு வழியாகவும் இது உள்ளது. லெட் அஸ் ட்ரீம் என்ற நூல் வழியாக திருத்தந்தை நேரடியாக வாசகரிடம் பேசுகிறார். இன்றைய உலகத்தை பற்றிய தனது பார்வையை மிகவும் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் நகைச்சுவையுடனும் தொடர்பு படுத்துகிறார். இது ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டம், ஏனெனில் தற்போதைய நிகழ்வுகளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதிக தகவல்களை அறிந்த நபர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். புத்தகத்தின் பல பகுதிகளில் திருப்பீட அடிப்படையில் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் மிக புதிய மற்றும் முக்கியமான வழிகள் வாழ்வின் அடிப்படை என்று எனக்கு தோன்றுகிறது. எடுத்துக்காட்டாக, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைவராக திரு அவை மற்றும் சமுதாயத்திற்குள் தொற்று நோய் மற்றும் பிளவுகளை பற்றிய அவரது பார்வை போன்றவற்றை பற்றி விளக்குகிறார். அவர் பியூனோஸ் ஐரிஸில் உள்ள அரசியலமைப்பு சதுக்கத்தில் இருக்கும்போது அவர் பார்த்த கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்த கூட்டத்தை ஒத்திருந்தது. இது என்னை உண்மையிலேயே நெகிழச் செய்தது. லெட் அஸ் ட்ரீம் என்ற இந்த நூலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருப்பீட மற்றும் மனிதகுல வரலாற்றில் ஒரு சக்தி வாய்ந்த உரையாக தென்படுகிறது. நெருக்கடியிலிருந்து தப்பிக்க மிகவும் கடினமானதாக இருக்கும் தடைகள் மற்றும் சோதனைகளை அங்கீகரிக்க இது ஒரு வரைபடமாகவும் உள்ளது. நெருக்கடி நிறைந்த இந்த உலகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக ஒரு வழிகாட்டியாக இந்த புத்தகம் உள்ளது என்றால் அது மிகையல்ல. எரித்தியாவில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மறையாக கத்தோலிக்க கிறிஸ்தவம் இருந்தாலும் இப்போது அங்கு சில அடக்குமுறைகள் நிகழ்வதாக அங்குள்ள அருட்தந்தை ஒருவர் பகிர்ந்துள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. எரித்தியாவில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட 4 மத குழுக்களாக ஆர்த்தோடாக்ஸ் சர்ச், சன்னி இஸ்லாம், ரோமன் கேத்தலிக் சர்ச் மற்றும் லூத்தரன் சர்ச் உள்ளன. இதனால் அங்கே முழுமையான மத சுதந்திரம் இருக்கின்றன என்று அர்த்தமல்ல. எரித்தியன் சமுதாயத்தில் மத குழுக்களின் செல்வாக்கை மட்டுப்படுத்த அரசாங்கம் விரும்புகிறது என்று அருட்தந்தை முசிசெராய் விளக்குகிறார். எங்கள் பள்ளிகளையும் கிளினிக்குகளையும் மற்றும் மருத்துவமனைகளையும் அரசாங்கம் மூடியது. கத்தோலிக்க திரு அவையின் அனைத்து ஊடக நிறுவனங்களையும் அரசாங்கம் முடக்கிவிட்டது. இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து நாட்டின் கத்தோலிக்க ஆயர்கள் பொது கடிதங்களை எழுதியுள்ளனர் என்று அருட்தந்தை செராய் விளக்குகிறார். திரு அவை என்ன செய்தாலும் அது மக்களின் நலனுக்காகவே என்று அரசாங்கம் புரிந்து கொண்டு திரு அவையின் வேண்டுகோளுக்கு செவிமடுத்து பதிலளிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எங்கள் கிளினிக்குகளில் ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளித்தோம். அவர்கள் அனைவருமே கத்தோலிக்கர்கள் அல்ல. எங்கள் சேவை அனைவருக்குமானது. இந்த வரம்புகள் மற்றும் வன்முறைகள் எண்ணற்ற மக்களை தங்கள் வீடுகளிலிருந்தும் எத்தியோப்பியா உள்ளிட்ட அண்டை நாடுகளிலும் குடிபெயர கட்டாயப்படுத்தி உள்ளன. மோதல் நிறைந்த டைக்ரே பகுதிகளில் 4 முக்கிய முகாம்களில் குறைந்தது 90,000 எரித்திய அகதிகள் இருப்பதாக அருட்தந்தை செராய் கூறினார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கையெழுத்து இடப்பட்ட சமாதான உடன்படிக்கையானது அகதிகள் இறுதியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பவும் தங்கள் சொந்த நாட்டில் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கவும் முடியும் என்ற நம்பிக்கையை தூண்டியது. ஆனால் வெறும் காகித யோசனை ஒருபோதும் நிறைவேறாது. அதனால்தான் கத்தோலிக்க திரு அவையும் சர்வதேச அமைப்புகளும் கல்வி, தொழிலாளர் சந்தை மற்றும் மருத்துவ பராமரிப்பு ஆகியவற்றுடன் இந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அல்லது புதிய சூழல்களில் ஒன்றிணைக்க உதவும் நிலையான தீர்வை தொடர்ந்து இவர்கள் தேடுகிறார்கள் என்பது கவனிக்கத்தக்கது. காரிதாஸ் அமைப்பின் செயல்பாடுகளுக்கு உதவிடும் வண்ணம் புதிய செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
அந்த செயலி குறித்து விரிவான தகவல்கள் இதோ காணொளியாக உங்கள் பார்வைக்கு. டுகும் ஆப் என்ற இந்த செயலி வழியாக காரிதாஸ் அமைப்புக்கு பண உதவி செய்வதன் மூலம் தேவைப்படும் நபர்களுக்கு சற்றே அசாதாரணமான முறையில் எளிதாக அணுக இது உதவுகிறது. தேவையான பொருட்களை மட்டுமே வாங்க பயனாளர்கள் இந்த கார்டை பயன்படுத்துகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த இந்த திட்டம் பணத்தை பயன்படுத்தாது. சூப், சமையலறைகள் அல்லது உணவு வங்கிகள் போன்ற பாரம்பரிய உதவிகளை நாங்கள் முன்மொழிவதில்லை. உதவி பெறும் மக்களுக்கு அது அவமானமாக இருக்கும். அதற்கு பதிலாக நாங்கள் இந்த அட்டையை மக்களுக்கு வழங்குகிறோம். இதனால் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான கடைகளில் மளிகை பொருட்களை வாங்க முடியும். இது டெபிட் கார்டு போன்றது. ஜிஎன் டொனட்டோ அவர்கள் தன்னை ஒரு என்டர்பிரைசிங் மிஷனரி என்று வர்ணிக்கிறார். அசிசியில் திருத்தந்தை ஊக்குவித்த எக்கனாமி ஆஃப் பிரான்சிஸ்கோ நிகழ்ச்சியில் இவரும் பங்கேற்றார். மற்றவர்களுக்கு எவ்வாறு சிறந்த முறையில் உதவுவது என்பதை படிப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும். சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் இது. யோசனை என்னவென்றால், மக்கள் தங்கள் அண்டை நாடுகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. கடமை உணர்விலிருந்து மட்டும் நன்கொடை அளிக்க மாட்டார்கள். நான் ஒரு பொருளாதார நிபுணர். நான் தீவிர வறுமையை சமாளித்து வருகிறேன், ஏனென்றால் நான் ஏழைகளுடன் பணிபுரிகிறேன். நான் ஒரு தொண்டு செயலை செய்யும் போது நான் அலட்சியமாக இருக்க வேண்டியதில்லை. நான் அவர்கள் படும் துன்பத்தை மறந்து விடுவதும் இல்லை. இவர் தனது கருத்துகளையும் சிந்தனைகளையும் 2 புத்தகங்களாக தொகுத்துள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் லைட் இன் அபண்டன்ஸ் என்று பொருள்பட முன்னுரையாக வழங்கியுள்ளார். ஒரு சமூக நோக்கத்துடன் ஒரு தொழில்நுட்ப தொடக்கமாக இது உள்ளது. தொழில்நுட்பத்தில் ஆர்வமுள்ள இளம் அருளாளர் கார்லோ நினைவாக இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இந்த முயற்சியால் டுகும் ஆப் போன்ற பிற திட்டங்களை தொடங்கவும் மேலும் சகோதரத்துவ பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை இசை வழியே எடுத்துச் சொல்லி நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யும் பாடகர் ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். அனா போலிவார் என்ற இவர் கொலம்பிய பாடகி. இயேசுவுடனான தனது உறவின் மூலம் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்துடன் இசை உலகில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார். La invitación que pienso y que siento que quiero entregar e impregnar en los corazones es a ver la vida de otra manera, a vivir en modo. மக்களின் இதயங்களை அடைய நான் விரும்பி அழைப்பு விடுவது வாழ்க்கையை வேறு வழியில் பார்ப்பது, மிராக்கல் மோடில் வாழ்க்கையை வாழ்வது. அதாவது உலகில் நடப்பவைகளில் கடவுளை நினைத்து பார்ப்பது, அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்வது போன்றதாகும். என் கேப்டனான கடவுளின் விருப்பத்தால் வழிநடத்தப்படுவதை நான் உணர்கிறேன். நான் என்னை அவருடைய கைகளில் ஒப்படைக்கின்றேன். அவர் என்னிடம் பலர் வழியாக பேசியுள்ளார். அவர் தொடர்ந்து பேசுவார் என்று எனக்கு தெரியும். அவர் அமைதியாக இருக்க மாட்டார். அவர் முன்பை விட இப்போது எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். இவர் பொகோட்டா பல்கலைக்கழகத்தில் இசையமைப்பாளர் மற்றும் பேராசிரியராக பணிபுரிகிறார். இவரது சமீபத்திய திட்டம் ஆங்கிலத்தில் மோடோ மிலாக்ரோ மற்றும் மிராக்கிள் மோட். இதிலுள்ள 10 பாடல்கள் வாழ்க்கையை அணுக ஒரு புதிய வழியை வழங்கும் என்றும் பயணத்திற்கு ஒரு துணையாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நாம் இப்போதே தயாராகி கொண்டிருப்போம். அதே போன்று வத்திக்கானும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இப்போதே தயாராகிவிட்டது. ஆம், கிறிஸ்துமஸை முன்னிட்டு
வத்திக்கானை அலங்காரம் செய்ய கிறிஸ்துமஸ் மரமானது வத்திக்கான் வருகை தந்துள்ளது. அது குறித்த சுவையான தகவல்கள் உங்கள் பார்வைக்கு. புனித பேதுரு சதுக்கத்தை அலங்கரிக்கும் வண்ணம் கிறிஸ்துமஸ் மரம் நிறுவப்பட்டு உள்ளது. இது ஸ்லோவேனியாவின் தென்கிழக்கு பகுதியிலிருந்து வந்துள்ளது. இது சரியாக 2ஆம் உலகப் போரின் முடிவில் நடப்பட்டது. போருக்கு பிறகு அமைதியான உலகிற்கான நம்பிக்கை மற்றும் சகோதரத்துவம் நிறைந்த வாழ்க்கையாக இந்த மரம் வளரத் தொடங்கியது. தளிர் மரம் 30 மீட்டர் உயரம் கொண்டது. இது ஸ்லோவேனியா குடியரசில் நடைபெற்ற சுதந்திர வாக்கெடுப்பின் 30வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது ஸ்லோவேனியாவுக்கு மிகவும் அழகான வாய்ப்பாகும். மேலும் கிறிஸ்துமஸ் மரத்தை 2வது முறையாக வழங்க முடிந்ததில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். நான் சொன்னது போல இது ஒரு அடையாள செயலாகும். இதன் மூலம் கொண்டாட்டங்களை தொடங்குகிறோம். இது எங்கள் நாட்டின் 30 ஆண்டுகால வரலாற்றையும் நினைவில் கொள்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் மரத்தில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அதன் தொடக்க விழா டிசம்பர் 11 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும். இது 2021 ஜனவரி 10ஆம் தேதி வரை புனித பேதுரு சதுக்கத்தில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன அன்பு உள்ளங்களே, இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்கிய இந்த காணொளிகள் வாயிலாக வத்திக்கானில் கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் அனைவரின் கண்களுக்கு விருந்தாக மட்டுமின்றி நேரில் சென்று பார்க்க முடியவில்லையே என்ற குறையையும் நீக்குவதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் புது நிகழ்வுகளோடு உங்கள் அனைவரையும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மரியன் மைந்தன் தமிழ் ஜோ. நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.